அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பரக்கத் பொருந்திய நாளான ரஜபுடைய மாதத்தின் ஜுமாவுடைய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு சலவாத்தை மட்டும் நாம் செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்மினுடைய இல்லத்தில் அல்லாஹ் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தருவான். இன்னும் நம்மினுடைய ரிசுக்கள் அபிவிருத்தி அதிகப்படுத்தி தருவான். இன்னும் நம்மினுடைய குடும்பத்தில், நம்மினுடைய இல்லத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் கணவன், மனைவி, குடும்பத்தார்கள், பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த ஒரு சலவாத்தை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவன் என்னை புரிந்துக்கலை, என்னுடைய மனைவி என்னைய புரிஞ்சுக்கலை, என்னைய சந்தேகப்படுறாங்க இப்படின்னு சொல்லி எனக்கு இதுக்காண்டி துவா செய்யுங்க இப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. கண்ணியமானவர்களே, முதலில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு அமல் என்னன்னா, முதல்ல நாம் ஈமான் கொள்ள வேண்டும். யாரனா, கணவன் மனைவியை ஈமான் கொள்ள வேண்டும், மனைவி கணவனை ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டும்னா நம்ப வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. இன்னும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவருக்குள்ளேயுமே புரிதல் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த அளவிற்கு அவர்களுக்கு புரிதல் இருக்க வேண்டும்னா, இவங்க என்னுடைய சொத்து, இவர்கள் எந்த ஒரு தவறான செயல்களும் செய்ய மாட்டாங்க, இவங்க எனக்கானவங்க அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை முழுமையாக நம்ப வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்று தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ரசூலுல்லாவுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னதான் சந்தேகப்படக்கூடிய குணம். எப்படின்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சார குற்றத்திற்காக இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் நாம் எல்லோருக்குமே தெரியும். அந்த ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நம்பலை, அவர்களை ஈமான் கொள்ளலை. எப்படின்னா, ஹஸ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை நபி அவர்கள் சஹாபாக்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு ஒரு போருக்கு போகிறாங்க. நபி அவர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு போருக்கு போனாங்கன்னா அவருடைய மனைவிமார்களில் யாராவது ஒரு நபரை சீட்டு குலுக்கி போட்டு அந்த குலுக்கல் முறைப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் அந்த ஒரு நேரத்தில் வந்துருச்சு. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு போருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. எப்படி போவாங்கன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹினுடைய மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு ஒட்டகத்தின் மீது, ஒரு ஒட்டகத்துக்கு மேலேயே ஒரு சின்ன கூடாரம், ஒரு ஆள் உட்காந்து மறைக்கிற மாதிரி, ஒரு ஆள் உட்காந்து அவள் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கூடாரம் மாதிரி போட்டுருவாங்க ஒட்டகத்துக்கு மேலே. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இரவு நேரம் ஆயிடுது. இரவு நேரம் ரசூலுல்லாஹ் தங்க சொல்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல அமர்றாங்க, ஒரு இடத்துல இரவு நேரம் தூங்குறதுக்காண்டி தங்குறாங்க. தங்கும்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு அதிகாலை நேரத்தில் பீஷா போயிடுறாங்க. பீஷாப்னா சிறுநீர் கழிப்பதற்கு, மலஞ்சலம் கழிப்பதற்கு, சுய தேவை முடிப்பதற்காக வேண்டி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த படையை விட்டு நகர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த போகக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு திரும்ப வரும்போது யமன் நாட்டில் வாங்கப்பட்ட, யமன் நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட, யமன் நாட்டினுடைய முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு ஜெயின், கழுத்தில் போடக்கூடிய ஒரு சங்கிலி கீழே விழுந்துருது. அந்த சங்கிலியை ரொம்ப நேரமாக தேடுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. தேடி முடித்து எடுத்துகிட்டு வர்றவங்களாட்டியும் இங்கே உள்ள படையினர்கள் கிளம்பிடுறாங்க. அந்த வேற ஒரு ஊரை நோக்கி கிளம்பிடுறாங்க. இந்த ரசூலுல்லாஹினுடைய படையினர்கள், இந்த கூட்டத்தார்கள் எல்லாமே கிளம்பிடுறாங்க. எந்த ஒரு அடிப்படையில்னா, ஆயிஷா ரலியல்லாஹு ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அந்தளவுக்கு வெயிட்டாகவும் இருக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இந்த ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அந்த ஒட்டகத்தை எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ படையினர்கள்லாம் போனதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் அந்த படையினர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துல அமர்ந்துடுறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லி நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தங்கிடுறாங்க. இரவு நேரத்தில் தூங்கிடுறாங்க. அப்போ அந்த போருக்கு ரசூலுல்லாஹ் 2 படையினர்களாக வச்சுருப்பாங்க. ஒன்று முன்னாடி கவனிச்சுக்கிட்டு போகிறவங்க, முன்னாடி யாராவது இருக்காங்களா
அப்படின்னு எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒருத்தவங்களை வச்சுருப்பாங்க. பின்னாடி ஒரு நபரை வச்சுருப்பாங்க. நம்மளுடைய படையினர்கள் ஏதாவது பொருட்களை கீழே விட்டுட்டு வந்துடுறாங்களா, ஏதாவது எதிரிகள் பின்னாடி வந்து தாக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபியை மட்டும் ரசூலுல்லாஹ் பின்னாடி வர சொல்லிடுவாங்க. அப்போ பின்னாடி வந்தவர் தான் யாருன்னா சஃப்வான் பின் முஅத்தில் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அந்த ஒரு சஹாபி வர்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹ் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபரும் அங்கே உட்காந்து தூங்கிடுறாங்க. தூங்கி முடித்த பிறகு காலை நேரம் முடியுது, காலை நேரம் ஆகுது. காலை நேரம் ஆனோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அந்த ஒரு சஹாபி பார்த்தோன்னே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க ஆயிஷா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹை எப்படி தெரியும்னா, பர்தாவுடைய சட்டம் வருவதற்கு முன்னாடியே ஆயிஷா ரலியல்லாஹை சின்ன வயசுலேயே இந்த ஒரு சஹாபி பார்த்துருக்காங்க. அந்த ஒரு அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹை பார்த்தோன்னே இவங்க தான் ஆயிஷா ரசூலுல்லாஹினுடைய மனைவி அப்படின்னு தெரியும். தெரிஞ்ச உடனே கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இங்கே? நான் இது போன்று நடந்த நிகழ்வு ஆயிஷா ரலியல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த குதிரையின் ஒட்டகத்தின் மேலே வச்சு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒட்டகத்துக்கு மேலே ஆயிஷா ரலியல்லாஹ் உட்காந்துருக்காங்க. கீழே கைத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு சஹாபி, அந்த சஃப்வான் பின் முஅத்தில்ங்கிற ஒரு சஹாபி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த ஒரு படையினருக்குள்ள அங்கே ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்கல்ல, அந்த படையினருக்குள்ள சந்தேகம்னா இட்டு கட்டுறது. ஆயிஷா வந்து எங்கே ஆயிஷாவே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹினுடைய மனைவி எங்கே போனாங்க, ரசூலுல்லாஹினுடைய மனைவி எங்கே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் இருந்த முனாஃபிக்கின் ஒருத்தன், முனாஃபிக்கின்னா நாயகம் ஜெகன், நம்மளுடைய மதத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை என்னென்னா வேற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வார். நம்மளுடைய அந்த ஒரு நம்மளுடைய அந்த மார்க்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போய் சொல்லுவார். அல்லது முனாஃபிக்கின்னா ஒரு நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் முஸ்லீமானவர். இப்படி இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்கில் ஒருத்தவர் அப்துல்லாஹ் இப்னு உமை இப்னு சலூம் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அவர் ஒருவர் புறம் பேசுகிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹை இட்டு கட்டிடுறாரு. முனாஃபிக்கின் இட்டு கட்ட ஆரம்பிச்சிடறாரு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹும் அந்த ஒரு சஹாபியும் சஃப்வான் பின் முஅத்தில்ங்கிற ஒரு சஹாபியும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லா சஹாபாக்களும் எல்லா அங்கே உட்காந்து இந்த படையினரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ஆயிஷா ரலியல்லாஹ் இவரோட வந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கும் அங்கே என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, விபச்சாரம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு, ஜினா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை கவலைக்கு உள்ளாக்கிடுறாங்க. ரசூலுல்லாஹினுடைய மனைவி, ஒரு நபியினுடைய மனைவி, ஒரு கூட்டத்தினுடைய தலைவருடைய மனைவி, அவங்கள வந்து இப்படிலாம் நம்ம பேசணும்னா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வே முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹை சில நாட்கள் நம்பலை. ஆயிஷா இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நம்பலை. இவங்க பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹும் ஒரு மனிதன் தானே. ரசூலுல்லாஹும் இப்படி நம்பலை, என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, ரொம்ப ஒரு மன கஷ்டப்படுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வாலேயே நம்ப முடியலை. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து 3 நாள் ஆயிஷா ரலியல்லாஹ்ட்ட பேசாமல் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பில் வருது. இன்னும் அப்புறம் சில நாட்கள் கழித்து, இந்த 3 நாட்கள் கழித்து அல்லாஹ்வே 100 அப்படிங்கிற ஒரு சூறால 10 ஆயத்துகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக வேண்டியே அல்லாஹ் அனுப்புகிறான். உங்களுடைய மனைவி சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா 10 ஆயத்துகளை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹை விவரிக்கிறான், புகழ்கிறான். அதற்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ்வே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நம்ப ஆரம்பித்தாங்க. இதிலிருந்து, இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும், நம்மளுடைய கணவனாக இருக்கட்டும், நம்மளுடைய அப்படின்ல உங்களினுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களினுடைய கணவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முதல்ல நாம் நம்ப வேண்டும். அவங்க எந்த ஒரு தவறும் செய்திருக்க மாட்டாங்க, எந்த ஒரு தவறான எண்ணங்களும் கொண்டிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து எனக்கானவங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவர்களின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்ளுங்கள், அவங்கள வந்து புரிஞ்சு நடங்க. அவர்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க எதெல்லாம் ஆசைப்படுவாங்களோ அதெல்லாம் செய்யுங்க. இன்னும் உங்களினுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இன்னும் அப்படி மீறி குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னா
இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினத்தில் ஓதுங்க. அல்லாஹ் தாலா உங்களினுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையும் இன்னும் உங்களினுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு சலவாத் என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் வ பாரிக் அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் அஃலலி மம்தூஹி பி கௌலிக்க வ அஷ்ரஃபி தாஇல் இஹ்திசாமி பிஹப்லிக வ ஹாத்தமின் அன்பியாஇக வ ருசுலிக சலவாத்துன் துபல்லிகனா பிஹா ஃபித்தாரைனி அமீம ஃபலலிக வ கராமத்தர் ரில்வானிக வ வஸ்லிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழையும் நம்ம பதிவிட்டிருக்கோம். இதை பார்த்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களிலாவது உங்களினுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தாலா இந்த ஒரு செலவாத்தின் பொருட்டினால் ஏற்படுத்தி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.